வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, பணத்தை இழக்க வைத்த தவறான நம்பிக்கையில் உங்களுக்கு வந்திருந்திருக்கும். குருவின் அருளால மீனம் ராசினர் எதையும் வெளிப்படையாக பார்க்கும் நேர்மையான எண்ணம் கொண்டவங்க. ஆனா மற்றவங்களையும் உங்களையும் போலவே நல்லவங்க என்று நம்பக்கூடிய உங்களின் தவறான நம்பிக்கை தான் உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு முதன்மை காரணமா அமைந்திருக்கும். இவர் நமக்கு துரோகம் செய்ய மாட்டார், சொன்ன சொல் தவற மாட்டார் என்று நீங்க கண்ணை மூடிக்கொண்டு மனிதர்களை நம்பிய தருணங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிதி நெருக்கடியை மட்டுமே பரிசா கொடுத்திருந்திருக்கும். ஆபத்து காலத்துல உங்களுக்கு உதவி கேட்டவங்களுக்கு உங்களுடைய நிலைமையும் மீறி கடன் வாங்கியாவது உதவி இருந்திருப்பீங்க, அல்லது மற்றவங்களுக்கு பிணை நின்று இருந்திருப்பீங்க. ஆனா பணத்தை பெற்றுக்கொண்டவங்க தங்களுடைய காரியம் முடிந்ததுமே உங்களை முகவரி தெரியாம கைவிட்டு இருந்திருப்பாங்க. உங்களிடம் வாங்கிய பணத்தையும் திரும்ப கேட்கும்போது அவங்களே உங்களுக்கு எதிரியா மாறிய கொடுமையும் நடந்திருக்கும். மேலும் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம் என்ற சிலரின் ஆசையால வார்த்தைகளையும் போலியான வாக்குறுதிகளையுமே நம்பினீங்க. உங்களின் கடின உழைப்பால் சேர்த்து சேமிப்பு முழுவதுமே இழந்து தவித்த தருணங்களும் உங்களுக்கு உண்டு. தனக்காரகனான குருவின் ஆதிக்கம் பெற்றிருந்துமே ராகு மற்றும் சனியின் பெயர்ச்சி காலங்கள்ல ஏற்பட்ட தவறான பொருளாதார முடிவுகள் உங்கள் நடுத்தர்களை நிறுத்துவது போன்ற சூழலை உருவாக்கியிருந்திருக்கும். உங்களுடைய மனம் பிறருக்கு பயனுள்ளதாக மாறியதை தவிர உங்களின் அவசர தேவைகளுக்கு அது உங்களுக்கு கை கொடுக்காமல் போனதுதான் இறுதியில் உச்சக்கட்ட சோகமாகவே உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது மற்றவங்களையும் உங்களைப் போலவே நல்லவங்க என்று நம்புற உங்களுடைய தவறான நம்பிக்கை தான் உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு முதன்மை காரணமா அமைந்திருக்கும் உங்களுக்கு. அது ஆபத்து காலத்துல உங்களுக்கு உதவி கேட்டவங்களுக்கு உங்க நிலைமையும் மீறி கடன் வாங்கியாவது கூடவே இருந்திருப்பீங்க, அல்லது மற்றவங்களுக்கு பிணை நின்றிருப்பீங்க. ஆனா பணத்தை பெற்றுக்கொண்டவங்க தங்களோட காரியம் முடிந்ததுன்னு உங்களுக்கு முகவரி தெரியாம கைவிட்டு போயிருந்திருப்பாங்க. உங்களிடம் வாங்கிய பணத்தை நீங்க திரும்ப கேட்கும்போது தான் அவங்களே உங்களுக்கு எதிரியா மாறி கொடுமை நடந்திருக்கும். மேலும் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம் என்ற சிலரின் ஆசை வார்த்தைகளையுமே போலியான மக்களையும் நம்பி உங்களுடைய கடின உழைப்பையும் சேர்த்து சேமிப்பையும் முதலுதவியுமே இந்த இழந்து தவித்த தருணங்கள் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமல்லாம உங்களுடைய பணம் பிறருக்கு பயனுள்ளதாக மாறியதை தவிர உங்களின் அவசர தேவைகளுக்கு அது உங்களுக்கு கை கொடுத்து போனதுதான் இறுதியில் உச்சக்கட்ட சோகமாகவே உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய வேதனைகள் ஒன்று பண இழப்பு அல்ல, அந்த பணத்தை இழக்க வைத்தது நீங்கள் நம்பிய மனிதர்கள் தான் என்பதுதான் உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்கள் யாராவது கஷ்டத்துல இருப்பதா கூறினா அவங்களோட உண்மை நிலையை கூட ஆராயாம உதவிக்கரம் நீட்டிருந்திருப்பீங்க. இவங்க நம்மை ஏமாற்ற இவ்வளவு வருட பழக்கம் இருக்கிறது, நம்முடைய உதவி மறக்க மாட்டார் என்று மனதார நம்பியிருந்திருப்பீங்க. ஆனா அதையே தான் தங்களுடைய லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டு இருந்திருப்பாங்க அவங்க. உங்க வேர்வையில சம்பாதித்த பணமும் ஒரு தவறான நம்பிக்கையால உங்க கைகளை விட்டு நழுவி சென்ற நாட்களும் உங்களுக்கு இழந்திருந்திருக்கும். ஒருவர் கடன் வாங்கி சென்று திருப்பி தராமல் இருந்திருக்கலாம். தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கும் என்று கூறியும் உங்களுடைய சேமிப்பு முதலீடு செய்ய வைத்திருந்திருக்கலாம். உறவினர் என்பதற்காகவே கையெழுத்து போட்டு பிறகு அதன் சுமையை நீங்கள் மட்டுமே சுமந்திருந்திருக்கலாம். நண்பன் என்று நினைத்தவனை பணம் கிடைத்தவுடனே முகம் காட்டாமல் மறைந்திருந்திருக்கலாம். அந்த நேரத்துல தான் உங்களுக்கு ஏற்பட்ட வேதனையும் பணம் போனதுக்கான மட்டும் இல்லை, நான் நம்பியவன் இப்படி செய்தானா என்ற மனக்கசப்பு தான் அதிகமாக இருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம குடும்பத்தினரின் கூட முழு உண்மையை கூட சொல்லாம தனியா அந்த பாரத்தை சுமந்திருந்திருப்பீங்க வாழ்க்கையில. இது உங்க வாழ்க்கையில ஒரு கர்ம பாடமாவே அமைந்திருந்திருக்கும். சில கிரக சஞ்சாரங்களால, குறிப்பா சனி மற்றும் ராகுவின் தாக்கம் இருக்க காலங்கள்ல தான் பண விஷயங்கள அதிக கவனம் தேவைப்படும் உங்களுக்கு. அந்த காலத்துல ஏற்ற சில முடிவுகள் எதிர்பாராத இழப்புகளை தந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயேவும். மனித உறவை இழக்கக்கூடாது என்று நினைப்பது உங்க வாழ்க்கையில ரொம்பவும் மிக தப்பா இருந்திருக்கும். ஏன்னா நீங்க அவங்களை உண்மை நிலையை ஆராயாம உதவிக்கரம் நினைத்திருந்திருப்பீங்க. அதனாலேயும் நீங்க நம்ம மறக்க மாட்டாங்க என்ற மனசார நம்பியிருந்திருப்பீங்க. ஆனா வாழ்க்கை எல்லோரையுமே ஒரே மாதிரி வைத்திருந்திருக்காது. சிலர் உங்க நல்ல மனசை புரிந்து கொள்ளாமே அதையே தங்களுடைய லாபத்திற்காகவே பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஏன் உங்க வேர்வையில் சம்பாதித்த பணமே ஒரு தவறான நம்பிக்கையிலையும் என் கைகளை விட்டு நழுவி சென்ற நாட்களும் உங்களுக்கு இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டிருந்தால் நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு. வியாபாரத்திலும் உத்தியோகத்திலும் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் இனி வேண்டாம். தொழில் ஸ்தானத்தின் மீதும் வீசும் குருவின் சுப பார்வையால உங்கள் தொழில்துறை மிக மாற்றத்தை சந்திக்கப் போகிறது. தேவையில்லாதவங்களுக்கு அவங்களை தகுதிக்கு ஏற்ற மனதிற்கு பிடித்தமான நல்ல உத்தியோகம் அமைய போது
ஏற்கனவே பணியில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரக்கூடியும். மேலதிகளின் கெடுபிடிகள் குறைந்து உங்களுடைய உழைப்பிற்கு ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கக்கூட போகுது உங்க வாழ்க்கையில. சொந்த தொழில் செய்யக்கூடிய மீனம் ராசினருக்கு இது ஒரு பொன்னான காலம். முடங்கி கிடந்த தொழில்கள் புத்துயிர் பெறப்போகுது. புதிய வாடிக்கையாளர்களுடைய வரையும் அதிகரிக்கும். தொழில் விரிவாக்கத்திற்காக நீங்க போட்ட திட்டங்கள் அனைத்துமே வரிசையை செயல்பட தொடங்க போகுது. பங்குதாரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுமே நீங்கி தொழில எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு லாபமும் சந்தையில் மிகப்பெரிய நற்பெயருமே உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்க்கையில. அதாவது உத்தியோகத்திலையும் என் வியாபாரத்திலையும் இருக்கிறவங்களுக்கு நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம்லாம் இப்ப வேண்டாம். ஏன்னா தொழில் சாணத்துல மீது வீசப்போடும் குருவின் சுப பார்வையிலேயே உங்கள் தொழில்துறை மிக மாற்றத்தை சந்திக்க போகுது உங்களுக்கு. ஏற்கனவே பணியில இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களா தள்ளி போன பதவி உயர்வும் ஊதிய உயர்வுமே தேடி வரப்போகுது. மேலதிகளுடைய கெடுபிடிகள் எல்லாமே குறைந்து உங்களுடைய உழைப்பிற்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. முடங்கி கிடந்த தொழில் புத்துயிர் பெற போகுது. புதிய வாழ்க்கையாளர்கள் மனிதனின் வாழ்க்கையில தொழில் என்பது வெறும் வருமானத்திற்காக வழி மட்டுமல்ல. அது அவரது மதிப்பு, மரியாதை, அடையாளம், குடும்பத்தின் எதிர்காலம் ஆகிய அனைத்தையுமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாகும். அந்த வகையில தான் நீங்க கடந்த சில ஆண்டுகளாவே உங்க தொழில் சார்ந்து அனுபவித்த சோதனைகள் சாதாரணமாகவே இருந்திருக்காது. உங்களுடைய திறமையும் அதற்குரிய அங்கீகாரமும் கிடைக்காம போனதுதான். உழைத்தது நீங்கள் ஆனால் பாராட்டப்பட்டது வேறு ஒருவர் என்ற சூழ்நிலையும் உங்களுக்கு இருந்திருக்கும். அது மட்டுமல்லாம சிலருக்கு வேலை கிடைக்காமல் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருந்திருக்கலாம். இன்னும் சிலர் வேலை இருந்துமே மன நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க. இனி இந்த நிலை எல்லாமே மாறப்போகுது உங்களுக்கு. குரு பகவானுடைய அருள் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல மிகவும் சாதகமா மாற்றத்தை ஏற்படுத்த போது நீங்க நீண்ட காலமா நின்று போன வாய்ப்புகள் மீண்டுமே உயிர் பெற போகுது உங்களுக்கு. இதுவரை உங்க விண்ணப்பத்திற்கு பதில் வராத நிறுவனங்கள்ல இருந்து நல்ல செய்தி வரலாம். தேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்கலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவங்களுக்கு அதற்கான கதவுகளும் திறக்கப்படலாம். அரசு வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். தனியார் தனியார் நிறுவனத்துல பணிபுரியவங்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல அந்த பொறுப்புகள் சவாலாக தோன்றினாலுமே பின்னர் அதுவே உங்க வளர்ச்சிக்கான முக்கிய காரணமா மாறப்போகுது. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு இது மிகவும் முக்கியமான காலமாக இருக்க போகுது. நீங்க நீண்ட நாட்களா வாடிக்கையாளர்கள் குறைவாக இருந்த நிலை எல்லாமே மாறும். பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. வியாபாரத்துல பணப்பழக்கமும் அதிகரிக்க போகுது. நஷ்டத்துல ஓடிய தொழில் மெதுவா லாபத்தை நோக்கி திரும்ப போகுது. நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய புதிய திட்டங்கள் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெறப்போகுது. உங்களுடைய பெயருக்கு நல்ல மதிப்பும் உருவாகும். இதுவரை நம்பலாமா என்ற நட்பெயர் உங்க தொழிலை மேலுமே உயர்த்த போகுது உங்களுக்கு. உங்களை அலட்சியமா பார்த்தவங்க கூட உங்களோட வளர்ச்சியை பார்த்து வியந்து பேச போறாங்க. குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்க போகுது. முன்பு உங்கள் வளர்ச்சியை சந்தேகப்பட்டவங்க எல்லாமே இனி உங்களை பெருமையுடன் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்த போறாங்க. உங்களுடைய உழைப்பின் பலன் கண்முனை தெரிய ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு. கடன்ல இருந்தவங்க கூட மெதுவா கடன்களை அடைத்து நிம்மதி அடைய போறாங்க. வருமானமும் சீராக அதிகரிக்க போகுது உங்களுக்கு. சேமிக்கிற வாய்ப்புகளுமே உங்களுக்கு உருவாக போகுது. இந்த காலகட்டத்துலலாம் நீங்க ஒரு விஷயத்தை மட்டுமே மறக்காதீங்க. ஏன்னா குரு பகவானுடைய வாய்ப்பு உருவாக்குவார் உங்களுக்கு. ஆனா அதை வெற்றியாக மாற்றுவது உங்க உழைப்பும் நேர்மையும் தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால எந்த வேலை சிறியதாக இருந்தாலுமே முழு மனசோடு செய்யுங்கள். பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய முன் அனுபவம் வாய்ந்தவங்களாக ஆலோசனை கேளுங்க. வியாழக்கிழமையில நீங்க குரு பகவானை வழிபட்டு மஞ்சள் நிற மலர்களாக அர்ச்சனை செய்து இயன்ற அளவு எண்ணதானம் அல்லது கல்விக்கான உதவி செய்து வந்தீங்கன்னா இந்த யோகம் மேலுமே வளப்பெற போது உங்களுக்கு. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். போது புதிய வாடிக்கையாளர்களுடைய வரையும் அதிகரிக்கும். தொழில் விரிவாக்கத்திற்காக நீங்க போட்ட திட்டங்கள் அனைத்துமே வரிசையை செயல்பட தொடங்க போது. பங்குதாரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுமே நீங்கி தொழில எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு லாபமும் சந்தையில் மிகப்பெரிய நற்பெயருமே உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்க்கையில. அதாவது உத்தியோகத்திலையும் என் வியாபாரத்திலையும் இருக்கிறவங்களுக்கு நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம்லாம் இப்ப வேண்டாம். ஏன்னா தொழில் ஸ்தானத்துல மீது வீசப்போடும் குருவின் சுப பார்வையிலேயே உங்கள் தொழில்துறை மிக மாற்றத்தை சந்திக்க போகுது உங்களுக்கு. ஏற்கனவே பணியில இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களா தள்ளி போன பதவி உயர்வும் ஊதிய உயர்வுமே தேடி வரப்போகுது. மேலதிகளுடைய கெடுபிடிகள் எல்லாமே குறைந்து உங்களுடைய உழைப்பிற்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. முடங்கி கிடந்த தொழில் புத்துயிர் பெற போகுது. புதிய வாழ்க்கையாளர்கள் மனிதனின் வாழ்க்கையில தொழில் என்பது வெறும் வருமானத்திற்காக வழி மட்டுமல்ல. அது அவரது மதிப்பு, மரியாதை, அடையாளம்,
குடும்பத்தின் எதிர்காலம் ஆகிய அனைத்தையுமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாகும். அந்த வகையில தான் நீங்க கடந்த சில ஆண்டுகளாவே உங்க தொழில் சார்ந்து அனுபவித்த சோதனைகள் சாதாரணமாவே இருந்திருக்காது. உங்களுடைய திறமையும் அதற்குரிய அங்கீகாரமும் கிடைக்காம போனதுதான். உழைத்தது நீங்கள் ஆனா பாராட்டப்பட்டது வேறு ஒருவர் என்ற சூழ்நிலையும் உங்களுக்கு இருந்திருக்கும். அது மட்டுமல்லாம சிலருக்கு வேலை கிடைக்காமல் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருந்திருக்கலாம். இன்னும் சிலர் வேலை இருந்துமே மன நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க. இனி இந்த நிலை எல்லாமே மாறப்போகுது உங்களுக்கு. குரு பகவானுடைய அருள் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல மிகவும் சாதகமா மாற்றத்தை ஏற்படுத்த போது. நீங்க நீண்ட காலமா நின்று போன வாய்ப்புகள் வந்து மீண்டுமே உயிர் பெற போகுது உங்களுக்கு. இதுவரை உங்க விண்ணப்பத்திற்கு பதில் வராத நிறுவனங்கள்ல இருந்து நல்ல செய்தி வரலாம். தேர்முக தேர்வுல வெற்றி கிடைக்கலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவங்களுக்கு அதற்கான கதவுகளும் திறக்கப்படலாம். அரசு வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் தெரியும். தனியார் தனியார் நிறுவனத்துல பணிபுரியவங்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல அந்த பொறுப்புகள் சவாலாக தோன்றினாலுமே பின்னர் அதுவே உங்க வளர்ச்சிக்கான முக்கிய காரணமா மாறப்போகுது. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு இது மிகவும் முக்கியமான காலமாக இருக்க போகுது. நீங்க நீண்ட நாட்களா வாடிக்கையாளர்கள் குறைவாக இருந்த நிலை எல்லாமே மாறும். பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. வியாபாரத்துல பணப்பழக்கமும் அதிகரிக்க போகுது. நஷ்டத்துல ஓடிய தொழில் மெதுவா லாபத்தை நோக்கி திரும்ப போகுது. நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய புதிய திட்டங்கள் மக்களிடையே வந்து நல்ல வரவேற்பை பெறப்போகுது. உங்களுடைய பெயருக்கு நல்ல மதிப்பும் உருவாகும். இதுவரை நம்பலாமா என்ற நற்பெயர் உங்க தொழிலை மேலுமே உயர்த்த போகுது உங்களுக்கு. உங்களை அலட்சியமா பார்த்தவங்க கூட உங்களோட வளர்ச்சியை பார்த்து வியந்து பேச போறாங்க. குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்க போகுது. முன்பு உங்கள் வளர்ச்சியை சந்தேகப்பட்டவங்க எல்லாமே இனி உங்களை பெருமையுடன் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்த போறாங்க. உங்களுடைய உழைப்பின் பலன் கண்முனே தெரிய ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு. கடன்ல இருந்தவங்க கூட மெதுவா கடன்களை அடைத்து நிம்மதி அடைய போறாங்க. வருமானமும் சீராக அதிகரிக்க போகுது உங்களுக்கு. சேமிக்கிற வாய்ப்புகளுமே உங்களுக்கு உருவாக போகுது. இந்த காலகட்டத்துலலாம் நீங்க ஒரு விஷயத்த மட்டுமே மறக்காதீங்க. ஏன்னா குரு பகவானுடைய வாய்ப்பு வந்து உருவாக்குவார் உங்களுக்கு. ஆனா அதை வெற்றியாக மாற்றுவது உங்க உழைப்பும் நேர்மையும் தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால எந்த வேலை சிறியதாக இருந்தாலுமே முழு மனசோடு செய்யுங்கள். பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய முன் அனுபவம் வாய்ந்தவங்க